சரிங்களா? ஐயா வந்து திருமணத்தில ரொம்ப ஆர்வமா, அவங்க தனி பாணியில, அவங்களுக்கு தெரிஞ்ச பாணியில நல்லா தயாரிச்சு, நல்லா அருமையா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம சேனல் மூலம் நல்ல தகுதி அவருக்கே கிடைச்சிருக்கு. எங்களுக்கும் நல்ல அவர் மூலம் நல்ல நேம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதாவது எங்க அழைச்சாலும் வர்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காருன்னா, அத அது யாருக்கு நன்றி சொல்லணும் நம்ப? பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாலுமே. சரிங்களா? அந்த அடிப்படையில ஐயாவுக்கு இப்ப அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை கொல்லிமலையில நடத்தும் புரோகிராமுக்கு வந்து ரொம்ப வரும்போது நான் தான் நைட்டு கூட்டி வந்தேன். வண்டியில டூ வீலர்ல. கரெக்ட்டா 10 11 மணி ஆயிடுச்சு இங்க வரும்போது நாங்க. அப்போ ரொம்ப அவரே சொன்னாரு. ஒரு வித்தியாசமான முறையில என்னுடைய அதாவது பாலசுப்ரமணியன்ட்ட பேசுறாரு. அப்ப சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, "நானு உங்களுடைய தலைவர்களோட தான் நான் கூட வந்துட்டு இருக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு குடுத்துருச்சு" அப்படின்னாரு. அப்ப எனக்கு பெருமையா இருந்துச்சு உண்மையாலுமே. அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் நாம எதிர்பார்க்கறதில்ல. பிரபஞ்சமே குடுத்து அவங்கள அனுப்பிச்சு அந்த விஷயத்த செய்ய வைக்குது. சரிங்களா? ஐயா அவங்க பேச அழைக்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு ஒரு கிளாப்லஸ் பண்ணுங்க. வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் இன்னும் நிறைய ஜோதிடர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட சக்கரவர்த்திகள்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நானும் என்னத்த போய் பேசிட போகிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். ஏதோ ஒரு சில கருத்துக்களை இந்த ஜோதிட அரங்கத்துக்கு வந்தால் ஒரு 4 பாயிண்ட்டாவது 4 பேர்த்துக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறத நான் பேச வரேன். இதுக்கு எல்லாருமே ஜோதிடர்கள் தான். ஆனால் நான் ஜோதிடருக்கு பாடம் எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனால் ஜோதிடர்களுக்கு தான் பாடம் எடுக்கிறேனே தவிர, ஜோதிடம் அடிப்படையில் படிக்கிறவங்களுக்கு நான் பாடமாக எடுக்கிறதில்ல. ஜோதிடம் தெரிஞ்சு பலன் சொல்ல வரல, திருமண காலம் எடுக்க முடியல இப்படிங்கிறவங்களுக்காக நான் தனிப்பட்ட முறையில் நிறைய பாடமாக எடுத்துகிட்ருக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன் நிறையா. சரி, அது அடுத்தது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னை ஈன்ற தாய் தந்தையும் நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் இந்த அரப்பீஸ்வரர் சிவன் அருளாலும் இங்குள்ள குருமார்களையும் குரு ஆசன்களையும் ஜோதிட ஜாம்பவான்களையும் ஜோதிட பேச்சாளர்களையும் ஜோதிட மாணவர்களையும் வணங்கி என்னை உலகறிய வைத்த ரவி ஜெயக்குமார் அவர்களையும் வணங்கி நான் கற்று உணர்ந்த சில கருத்துக்களை உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எதுவென்றால், திருமண காலம் எப்போது அப்படிங்கிறத நான் பல வருடங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நிறைய புஸ்தகம், நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் வாங்கினேன். நிறைய ஜோதிட குருமார்கிட்ட போய் படித்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் இதை வச்சதையே சொன்னாங்க. ஆனால் நானும் அதை வச்சு பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு 2 ஜாதகத்துக்கு வரும், 4 ஜாதகத்துக்கு வராது. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நானே தனிப்பட்ட முறையாக இந்த ரவி ஜெயக்குமார் சார் சொல்கிற மாதிரி, அடிக்கடி சொல்கிற மாதிரி, அதை பிரபஞ்சம்னு சொல்லி நான் வணங்குற அன்றாடம் சிவபெருமானை வணங்குறேன். அந்த சிவன் அருளால் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். இது 100% துல்லியமாக வருது. ஏன்னா நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சது. அது என்னோட போயிடக்கூடாது, 4 பேர்த்துக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதையே எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும். கிணற்று நீராக இருந்துடக்கூடாது, கிணத்து தவளையாக இருந்துடக்கூடாது, பலருக்கு பயன்படணும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பில் என்னென்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் ஜாதகம் பார்த்தேன். அதில் இவங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் தான் திருமணம் நடக்குன்னு ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆனால் சொன்னபடி தான் நடந்தது. பாரு, இதில் ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த பொண்ணு 1999 பிறந்தது. ஆனால் திருமணம் அதாவது வர 28ஆம் தேதி தான் திருமணம். ஆனால் இது போன வருஷமே நான் சொன்னது. ஆனால் இன்னும் 4 நாள் கழித்து தான் திருமணம். அப்போ இதில் இன்னொரு விஷயம், திருமணம்னாவே தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், இப்படி நிறைய. ஆனால் நான் எந்த தோஷத்தையும் எடுக்கிறதே இல்லை. இந்த தோஷம்னு சொல்லி நானும் பல இதில் ஆராய்ச்சி பண்ணேன். தோஷமாக இருந்தால் அந்த திருமண காலத்தில் தான் வந்து தடை பண்ணுமா, ஏன் மற்ற நேரத்தில் தடை பண்ணாதா? அதனால் தோஷமெல்லாம் கிடையாது. ஆனால் நானும் தோஷமாக எடுக்கிறேன். எது தெரியுமா, லக்னத்துக்கு 8ஆம் இடம் கெட்டு போனால் மட்டும்தான் தோஷமாக எடுக்கிறேன். அந்த தோஷமாக எடுத்து அவங்களுக்கு பரிகாரம் பண்ணி சிலது அதே போல் வழிகாட்டும் போது நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு 2 தாரம், அதனால் ஒரு தாரத்தை பரிகாரமாக கழிச்சுங்க அப்படிங்கிறேன். ஆனால் கேட்காம செஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அப்புறமா வந்து நம்மகிட்ட அழுகிறாங்க. இப்போ ஒரு தாரம் பிரிவாயிருச்சுன்னா 2ஆவது தாரம் எப்போ நடக்குன்னா 6 வருஷம் கழித்து தான் திருமணம் நடக்கும்.
அதனால நம்ம ஜோதிடர்கள் மற்றவங்களுக்கு பிரம்மதேவனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது நம்ம தான் ஜோதிடர்கள். அதனால் நல்ல விதமாக ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு நல்ல பலனை சொல்லணும். அதுபோல் இப்படித்தான் இருக்கும் தலையெழுத்து, அதனால் கொஞ்சம் அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று, ஏதாவது தலைக்கு வர தலைப்போட போகுங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நமக்கு சொல்லி இது பண்ணு. அதுக்காக தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதுக்காக எந்த பரிகாரம் பண்ணினாலும் நடக்காது. ஏன்னா விதி பிறக்கும்போது தலையெழுத்து எழுதியாச்சு. அதாவது பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்வளவு சுப்பிரமணியர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். அதுபோல் தலையெழுத்து தாய் தந்தை உறவு ஆடும் போது தலையெழுத்து நிர்ணயிச்சா, இனி நம்ம போய் எந்த பரிகாரத்தால் மாற்ற முடியுமா? அப்படி மாற்றிருந்தா நிறைய பேர்த்துக்கு தலையில் முடி இல்லாதவங்களுக்கெல்லாம் முடி முளைக்க வச்சுருக்கலாம், படிக்காமையே டிகிரி வாங்க வச்சுருக்கலாம், இப்படியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் பரிகாரத்தால் நான் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லலை. அதாவது அதுவும் செய்கிறவங்க செய்யட்டும், அதை பற்றி அவங்களுக்கு நான் குறை சொல்ல வரல. சரி, இப்போ திருமண காலத்துக்கு வரேன். திருமண காலம்னா ஏற்கனவே நான் நிறைய மேடையில் பேசியிருக்கிறேன். திருமணம்னாவே முதல்ல திசையை எடுத்துக்கணும். அதாவது எந்த திசை பிறக்கும் போது இருந்து நீங்கள் எண்ணிட்டு வரும்போது, அதாவது எந்த திசை 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதோ அப்போ தான் திருமணம். அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஏதாவது ஒரு வகையில் 9ஆம் இடம் சம்மந்தப்படணும். அதாவது 9ஆம் அதிபதியாக இருக்கலாம், 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகமாக இருக்கலாம், 9ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகமாக இருக்கலாம், 9ஆம் அதிபதிக்கு பார்த்த கிரகமாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு ரூல்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன், அது படிக்கிறவங்களுக்கு தரேன், அது வேறு பிரச்சனை. இப்படி ஆனால் என் மீட்டிங்கை கேட்டு நிறைய பேர் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எனக்கே அனுப்பியிருக்காங்க. ஐயா நீங்கள் சொன்ன ரூல்ஸ் 100% நல்லா இருக்கு, இது காலப்போக்கில் துரைசாமி ஐயா ரூல்ஸு திருமண ரூல்ஸு அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. எனக்கு பாராட்டல் பெருசு இல்லை, நம்ம கற்ற வித்தை 4 பேர்த்துக்கு போய் சேரணும், அந்த 4 பேர் 100 பேர்த்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தொழிலை. அதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, அந்த 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுக்கிரன் திசை சம்மந்தப்படுது 9ஆம் இடத்துக்கு. அப்போ சுக்கிரன் 20 வருஷம் நடக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுமில்ல. பக்கமாக பார்க்கணுன்னா அதுக்கு அடுத்து புத்தி பார்க்கணும். புத்திங்கிறது அதாவது லக்னத்துக்கு 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட புத்தியில் தான் திருமணம் நடக்கும். அப்போ புத்தினா 3 வருஷம் 3.5 வருஷம் கூட இருக்கு. அது எந்த புத்தியில் இன்னும் கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்க அப்படின்னா, அதே 5க்கு 9ஆம் இடம் எடுத்துங்க. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரத்தில் திருமணம். இன்னும் கூட நம்ம சூட்சமாக அதிசூட்சமாக பிராணன் வரைக்கும் போனோம். பிராணன்னா 2 நாளில் கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த திசா புத்தி அந்தரம் வரைக்கும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு 100% துல்லியமாக வருதுங்கிற நான் அதை பயன்படுத்தி நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கு வழிகாட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் கொடுத்த பெண்ணுக்கு வயசாகிட்டே இருக்குது, எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னாங்க. அதாவது நான் சொன்னேன், அடுத்த வருஷம் 2025 5ஆவது மாதம்தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அது சொன்ன மாதிரி இப்போ 2025 வர 28ஆம் தேதி, வர 28ஆம் தேதி, இன்றைக்கி எவ்வளோ 28ஆம் தேதி திருமணம் நடக்குது. சொன்ன மாதிரி நடக்குது. ஜாதக திருமண காலத்தை மட்டும் நான் சொல்கிறதில்ல. அதாவது ஒரு ஜாதகத்தை நம்ம பொருத்தத்துக்கு பார்க்க போகும்போது என்ன பண்ணுறோன்னா, அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் நிறைய பேர் பொருத்தம் வகுப்பு போடுறாங்க. அதை அவங்கள குறை சொல்ல, அவங்க பொருத்த வகுப்பு போடுறாங்க, நிறைய விதத்தில் பொருத்தம் பார்க்குறாங்க. நான் எப்படி பொருத்தம் பார்க்குறேன்னா, ஜாதகத்தை எடுத்ததுமே லக்னத்துக்கு 7ஆம் இடம் வரப்போகிற கணவனோ மனைவியோ அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நான் சொல்கிறேன். வரப்போகிற கணவனோ மனைவியோ அதாவது என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அப்புறமா இந்த திருமண காலத்தை சொல்கிறேன். அப்போ நம்மக்கிட்ட ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுத்து 10 ஆண் ஜாதகத்தை தருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்ப்பேன், உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்துட்டு அத்தனை பேர் உள்ள ஜாதகத்தை மட்டும் கொடுங்க. எதுக்கு இவ்வளோ ஜாதகத்தை வச்சு நான் ஒரு 10 ஜாதகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு 10 நாள் ஆயிரும், இந்த ஜாதகத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ஜாதகத்தை மட்டும் வாங்கி இந்த ஜாதகம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவேன் எளிமையாக. இப்போ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு, நீங்கள் பொருத்தம் படிக்கிறீங்க, பொருத்தம் போடுறீங்க, தப்பு சொல்ல வரல. பொருத்தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகருடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லுங்கள், ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடக்குன்னு அதை சொல்லுங்கள், அப்புறமா பொருத்தத்தை பாருங்கள்.
அதை விட்டு போட்டு பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம், அந்த செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், தோஷமெல்லாம் வேண்டாம். பொருத்தம் பார்க்க போகும்போது முதல்ல எப்போ திருமணம் நடக்குன்னு சொல்லுங்கள், அப்புறமா பொருத்தத்துக்கு போங்க. மற்ற குறை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் திறமையானவங்கள, யாரையும் குறை சொல்ல. நான் இந்த விதத்தில் திறமையானவன் நான் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் திறமை. இப்போ பாருங்கள், இந்த பெண்ணுக்கு உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்தா, இந்த லக்னத்துக்கு அதாவது 3ஆம் இடம், 3ல் எத்தனை கிரகம்? 2 இருக்கிறதுக்கு. அதாவது 11ஆம் அதிபதிப்பு 3ல், 11க்கு 5ல் இருக்குது. ஆனால் சனி நீசம். அப்போ இந்த பெண்ணு கூட பிறந்தவங்க 2 பேர். மூத்தது ஒரு அண்ணன், இளையது ஒரு தம்பி. இந்த பெண்ணோட சேர்த்து மொத்தம் 3 பேர் அப்படின்னு சொன்னேன். இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடம், வரப்போகிற கணவன். கணவனுக்கு 11ஆம் அதிபதி 11க்கு 6க்கு போயிடுச்சு. அதனால் மூத்தவர் இல்லை, இந்த பெண்ணு தான் மூத்தவர். அதாவது அது இளையதுன்னா இங்கே எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பார்த்தேன். சனி நீசம், மொத்தம் 2 பேர். இந்த பையன் கூட பிறந்தவர் 2 பேர், 2மே ஆண் தான் அப்படின்னு சொன்னேன். அது சொன்ன மாதிரி தான் அந்த வர 4 இந்த தேதியில் திருமணம் நடக்குன்னு சொன்னேன். அதே போல் தந்தை, இந்த திருமணத்தில் நடக்கும்போது தந்தை இருக்காது அப்படின்னு சொன்னேன். தந்தை இருக்காதுன்னு சொன்னது அது எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இந்த பெண்ணுடைய அப்பா வந்து போலீஸ்காரராக இருக்கார். அதாவது போலீஸ் துறையில் வேலை செஞ்சு, அது உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன், ஜாதக பலன் சொல்லும்போது சொல்லித்தரேன். சரி, இந்த தந்தையின் ஆயுள் இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆயுள்னா எப்படின்னா, லக்னத்துக்கு 9ஆம் இடம் தானே தந்தை. தந்தைக்கு 4ஆம் இடம்னா இந்த பெண்ணுக்கு 4ஆம் இடம், தந்தைக்கு 8ஆம் இடம் தானே ஆயுள். 4ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் சம்பந்தப்பட்டு திசை நடக்குதோ அது தந்தையின் ஆயுளை குறிக்கும், ஆயுள் கண்டத்தை குறிக்கும். இது நிறைய பேர் நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். இந்த பெண்ணுக்கு ராகு திசை நடந்தது, ராகு 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்தது, தந்தை இல்லை அப்படின்ட்டு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். சரி, இப்படி இது போல் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகம் இருக்குது. பாகையெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. அதனால தான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தேன். நீங்கள் பாகை மூலிமா போட்டுங்க, உங்கள் சாய்ஸ் எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி போட்டுங்க. நான் எளிமையாகவே நான் சொல்லித்தரேன். அதாவது எளிமையாக புரியறதுக்காக சொல்லித்தரேன். பாகையெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அதாவது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாரு சொல்லுவார், அதாவது என் ஜோதிடத்தை பற்றி நீ எவ்வளோ கருத்து வேணாலும் பேசலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஜோதிடர் வந்து ஒரு நாளே பேசுவாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, அதாவது துவைக்காத துணி வெளுக்காது. அதுபோல் எவ்வளவு பெரிய நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் விளக்கம் இல்லைன்னா அது வீணாக போகும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதனால தான் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே போர்டு இருந்தால் தான் நான் பலன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்தையும் போட்டு விளக்கத்தை கொடுக்குறேன். அதனால் மற்றவங்க தவறாக நினச்சிக்காதீங்க. இது போல் விளக்கத்தோடு நீங்கள் ஒரு பலனை சொல்லி கொடுங்க, எல்லாத்துக்கும் நல்லா பதியும் அப்படிங்கிறேன். இதை பார்க்குறனால, விளக்கத்தை பார்க்குறனால தான் நிறைய பேர் நம்மகிட்ட படிக்கிறதுக்கு வராங்க, நிறைய ஜாதகம் வருது. பாருங்க, இன்றைக்கி கூட 10 ஜாதகத்துக்கு மேலே வந்துருச்சு. எல்லாத்துக்கும் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். நல்ல வருமானம் வருது. ஆனால் வருமானத்துக்காக நான் சொல்ல வரல, பலருக்கு வழிகாட்டுறேன் நான். அதுபோல் நீங்களும் வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். அதே போல் இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் அப்படின்னெல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த தோஷமெல்லாம் நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கலையா? அந்த தோஷக்காரங்கள் எல்லாம் அந்த திருமணத்துக்கு பின்னாடி அவங்க குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்க வைக்கலையா? இப்படியெல்லாம் நிறைய நல்லதே நடந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம ஜோதிடர்கள் தான் இந்த தோஷங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி தோஷ பரிகாரம்னு சொல்லி நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு மற்றவங்களை குழப்பிட்டு இருக்கிறோம். நான் என்னங்கிற, ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னு முதல்ல அதை தெரிஞ்சுட்டு அதை சொல்லுங்கள். அதே போல் ஒரு திருமண பிரிவு அப்படின்னு சொன்னால் பிரிவுக்கு நிறைய விதிகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அவங்க விதிகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அந்த விதிகள் எனக்கு ஒத்து போகல. அப்போ நானே ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் ஒரு விதி கண்டுபிடிச்சேன். திருமண பிரிவினா எழுதிக்கங்க, 2, 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவு ஜாதகம். 100% துல்லியமாக இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை, பிரிவு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்துருக்குறேன். அதனால் அதை இன்னும் எளிமையாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். யாருமே சொல்லித்தராதது எந்த புத்தகத்திலும் இல்லை, எந்த ஆசானும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லி தந்திருப்பாங்க, ஆனால் நமக்கு புரியல. அதாவது 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டுப்போனால் அவங்களுக்கு இருதாரம்.
2 பாயிண்ட்ல நான் சொல்லிட்டேன். இருதாரமா ஒரு தாரமா, ஒரு ஜாதகத்தை ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ பாருங்க. புதன் கெட்டு போய் 7ஆம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா எப்படி 6, 8, 12க்கு போயிடுறது. 6ஆம் இடமா இருந்தால் கூட ஒரு போராடி கிடைச்சிருக்கு. 8, 12க்கு போகக்கூடாது. அதே மாதிரி அஸ்தங்கம் திதி சூனியம் பாதகம் அடையக்கூடாது. இது தாங்க கெட்டு போயிடுறது. அதாவது சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் 7ஆம் அதிபதி கெட்டு போச்சா, 12க்கு போயிடுச்சா, அப்போ புதனும் கெட்டு போச்சா, அப்போ இருதாரம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பட்டுன்னு பார்த்ததுமே சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டு போட்டு 2 கெட்டு போச்சு, 7 கெட்டு போச்சு, அயன சைன போகம் 12 கெட்டு போச்சு, இப்படி நம்ம சொல்லிட்டு இருப்போம். சரி, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஜாதகத்துக்கு வருவோம். இந்த ஜாதகருக்கு அதாவது 18/4/1993 திருமணம் நடந்தது. ராகு திசை, கேது புத்தி, சூரிய அந்தரத்தில் திருமணம் நடந்தது. இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் நம்ம எப்படி நம்ம திசா புத்திகளை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வழிகாட்ட போகிறோம். இப்போ பிறக்கும்போது சூரிய திசை. சூரிய திசை வந்து ஒரு 3 வருஷம் 2 மாதம் 1 நாள். சூரியனுக்கு அடுத்து சந்திரன் ஒரு 10, சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் ஒரு 7, செவ்வாய்க்கு அடுத்தது ராகு. அதாவது இது முதல்ல 20 வருஷம் 2 மாதம். அதுக்கு அடுத்தது ராகு திசை. ராகு திசை கேது புத்தியில் தான் திருமணம் நடந்தது. இப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகு எப்படி 9க்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். 7, 8, 9ஆம் இடத்த ராகு பார்க்குதா? 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சா? அதான் முதல்ல எடுத்ததும் உடன்பிறப்புகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை நான் விட்டேன். சரி, பரவாயில்ல. இது 3ஆம் அதிபதி இளைய சகோதரம் இருக்குதா? 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12க்கு போயிடுச்சு. இளைய சகோதரம் இல்லை. 11ஆம் அதிபதி அதாவது குரு. இது சூரியன். ஓ சாரி, சந்திரன். சந்திரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு? சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அதனால தான் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கிறேன். நீங்கள் போட்டுங்க. சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அந்த சாரம் கொடுத்தவங்க 12க்கு போயிடுச்சு. அதனால் இளைய சகோதரம் இல்லை. மூத்த சகோதரம் குரு. குரு வந்து அதாவது லக்னத்துக்கு 10ல் கேந்திரம் இருக்குது. மூத்தது ஒரு அக்கா ஒன்று இருக்குது. அதாவது உடன் பிறந்தவங்க 2 பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, இந்த உடன்பிறப்புகளை வந்து நிறைய பேர் இது துருவ கணிதம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் துருவ கணிதம் பார்க்காமையே நம்ம சொல்லணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ 3ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகங்கள் நான் எளிமையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. அப்புறம் பாருங்கள். அதாவது ராகு கேது சாரங்கள் வாங்கக்கூடாது. 6, 8, 12 குடையவன் சாரம் வாங்கக்கூடாது. இவ்வளோதாங்க விஷயம். அப்படி வாங்கியிருந்ததுன்னா அதை கழிச்சிருங்க. மீதி இருக்கிற கிரகம் தான் உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே போல் இவர் மனைவினா 7ஆம் இடம். இது மனைவியை வச்சுக்கோங்க. மனைவி உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துன்னா, மூத்தது 11ஆம் அதிபதி போய் 7லேயே உட்காந்துருக்கு அப்படின்னா அது வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அதனால் சூரியன் சாரம் வாங்கிறதுனால மூத்தது இல்லை. அப்போ இவங்க தான் மூத்தவர். 3ஆம் அதிபதி சனி அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கு. இந்த அம்மா கூட பிறந்தவங்க 2 பேர். அப்போ இவர் ஒரு ஜோதிடர். இவரோட ஜாதகத்தை வாங்கி தான் நான் இவருக்கு ஆராய்ச்சி பண்ணேன். சரி, அதுக்கு அடுத்தது கேது. அதாவது சூரியன் 12க்கு போயிடுச்சு. அதனால இந்த அம்மாவுக்கு 10ஆம் அதிபதி கர்மாதிபதி. சூரியன் நல்ல இடத்துல உட்காரணும் இல்லை. சாரம் கொடுத்தவன் நல்ல இடத்துல உட்காரணும் இல்லை. அது கெட்டு போச்சுன்னு என்ன பண்ணுறது? சரி, இப்போ 5ஆம் இடத்துக்கு வருவான். 5ஆம் அதிபதி புதன். இந்த கேது புத்தியில் தான் திருமணம். 5ஆம் இடம் கெட்டு போச்சு. அதாவது 12 கூடிய சாரம் வாங்கி 5 கெட்டு போனால் நம்ம 9 எடுத்துக்கணும். 5 கெட்டு போச்சுன்னா 5ஆம் அதிபதி நீச்சமானாலோ இல்லை 5ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவங்க கெட்டு போனாவோ நம்ம மறுபடியும் 9க்கு போயிடணும். அப்போ 9ல் கேது. அதனால் கேது புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. கேது புத்தியில். அதே மாதிரி இந்த லக்னாதிபதி சுக்கிரன் சூரியன் சாரம் வாங்கினதுனால சூரியன் அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது. சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் வரேன். அதையும் நல்ல கேள்வி தான் கேட்டார். வீடுனா 4ஆம் இடம் எடுத்துக்கணும். 4ஆம் அதிபதி 12க்கு போகக்கூடாது. அதே போல் செவ்வாய் காரகாதிபதி கிடக்கூடாது. ஆனால் இவர் வாடகை வீட்டில் தான் இருக்கார். 4ஆம் அதிபதி 12க்கு போயிடுச்சு. செவ்வாய் அதாவது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கல. செவ்வாயும் கெட்டு போச்சு.
அதனால இவர் வாடகை வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் புதன் சாரம் வாங்கியிருக்கு. புதன் 12 கூடிய சூரியன் சாரம். இப்போ குழந்தை பேர் அப்படின்னா எதை எடுத்துக்குவீங்க? சரி, இல்லை இல்லை, நல்ல பாயிண்ட் நீங்கள் கேட்குறீங்க. இவருக்கு எந்த திசை புத்தியில் குழந்தை பிறந்திருக்கும் அதை சொல்லுங்க. நீங்கள் படித்ததெல்லாம் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதுதானே. நான் படித்ததில் ஒரு பாயிண்ட் கூட எனக்கு வரல. ஆனால் நான் எடுத்தது 100 பாயிண்ட் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இந்த கருத்தரங்கத்தில் பலருக்கு பயன்படணும்னு சொல்ல வந்திருக்கேன். அதாவது லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் குழந்தை பேர். லக்னத்துக்கு சம்பந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. ஒரே வார்த்தையில் நான் சொல்லிட்டு போகிறேன். குருவை எடுக்கிறதில்ல, 5ஆம் இடத்தை எடுக்கிறதில்ல. அதனால் நீங்கள் எல்லாரும் ஜோதிடர், எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க குழந்தையோடு இருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தை உடனுக்குடனே பாருங்கள். பார்த்து லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் குழந்தை பிறந்திருக்கும். பாருங்கள், லக்னத்தை குரு பார்க்குமா, இந்த ராகு பார்க்குதா, ராகு திசையில் தான் இவருக்கு குழந்தை பிறந்தது. அது எத்தனை குழந்தையாக இருந்தாலும் சரி. அப்போ எந்தெந்த திசை, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், நீங்கள் திருமணத்துக்கு 9, 5, 1 சொன்னேன் இல்லையா, குழந்தை பேருக்கு 1, 5, 9 திசை புத்தி அந்தரம். இது அதாவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பலருக்கு வழிகாட்டுங்கன்னு. இவர் 1970 பிறந்தவர். இவருக்கு எப்போ திருமணம் நடந்தது, அந்த நம்ம விதிகள் ஒத்து வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த நம்ம 9, 5, 1 இதுக்கு தொடர்பு வருதா. அதே மாதிரி குழந்தை பேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுக்கலாம். இப்போ இந்த ஜாதகர் தனுசு லக்னம், இவர் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லக்னத்துக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை எத்தனை கிரகங்கள் பார்க்குதுன்னு பாருங்கள். 11ஆம் இடத்தை 2, இங்கே 2, 4 கிரகம் பார்க்குது. அப்போ இவர் கூட பிறந்தவர்கள் மூத்தவர்கள் 4 பேர். அப்போ இவரோட சேர்த்துனா 5 பேர். சரி, இளையவர் இருக்குமா அப்படின்னு பார்த்தா 3ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு. அப்போ இவருக்கு கீழே இளைய பிறப்பில்லை, இவர் மட்டுமே. சரி, இவரோட வரப்போகிற மனைவி அப்படின்னா அதை லக்னமாக வச்சுங்க. அந்த மனைவியுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்ப்போம். 3ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது, அது திதிசூனியமாச்சு. 3ஆம் அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்குது அப்படின்னா 9ல் பாக்கியஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கு. அப்படின்னால அது என்ன சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தா அது ராகு சாரம் வாங்கியிருக்கு. ராகு சாரம் வாங்கினா இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இவருக்கு கீழே இளைய சகோதரம் இல்லை. மேலே மூத்த சகோதரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா மேலே செவ்வாய் இருக்குது, ஆட்சி பலம் பெற்றிருக்கு. அந்த 11ஆம் இடத்தை சந்திரன் குரு 3 கிரகம் பார்க்குது. இதில் சந்திரன் அதே போல் ராகு சாரம் வாங்கியிருக்கு. அதனால் சந்திரனை கேன்சல் பண்ணிங்க, சனியை கேன்சல் பண்ணிங்க. அப்போ குரு மட்டும், குரு சனி. அப்போ இந்த அம்மா கூட பிறந்தவங்க 2 பேர், 2 ஆண்கள், மூத்தவர்கள் 2 பேர், இளையவர்கள் இல்லை அப்படின்னு வருது. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்ததுமே அந்த வரப்போகிற வரனுக்கு இத்தனை பேர் தான் கூட பிறந்தவங்க அப்படின்னு இது போல் பல ஜாதகத்தை பார்த்தா நம்ம எளிமையாக சொல்லிட்டு போகலாம்ல. சரி, இவருக்கு திருமண காலம் அப்படிங்கிறது பார்த்தா அது எப்படி நடந்ததுன்னா இந்த 21/1/2005 திருமணம் நடந்தது. அன்னைக்கு சனி திசை, ராகு புத்தி, சூரிய அந்தரம். அது எப்படி 9ஆம் இடத்த ஆயிட்டு விட ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 9ஆம் இடம்னா இங்கே இது அந்த சனி பகவான் நவாம்சத்தி போட்டிருந்தா தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குமா. சனி பகவான் சூரியன் வீட்டில் இருக்குது. அதனால சனி திசையிலேயே திருமணத்தை கொடுத்தது. சனி திசை அப்படியா 7, 8, 9 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி சூரியன். சூரியன் என்ன சார் வாங்கியிருக்கு, விசாகம் அனுஷா. 9ஆம் அதிபதி சூரியன் ராகு சாரம் வாங்கி ராகு கூடவே இருக்குது. ஆனால் நடக்கிற திசை சனி திசை. அந்த ராகுக்கு வீடு கிடையாது. அதனால் ராகு சனியை பார்க்குது. சாரம் பெற்றது சூரியன் அதாவது
ராகு சுயசாரம் பெற்று பார்க்குது அந்த 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்து. அதனால சனி திசையில் திருமணத்தை கொடுத்தது. அதே ராகு 5ஆம் இடத்தை 5ஆம் இடத்தையும் ராகு பார்க்குது. அதனால் ராகு புத்தியில் கொடுத்தது. 9ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா லக்னத்தை எடுத்துக்கிறோம். அந்த லக்னாதிபதியான சனி பகவான் அந்த சூரியன் அதாவது இல்லை லக்னாதிபதியான குரு சூரியனை பார்க்கறனால சூரிய புத்தியில் அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. அதே மாதிரி குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குழந்தை பேர் 28 இல்லை அதாவது 11/8/2007 முதல் குழந்தை சரி 28/8/2006 ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது. அன்னைக்கு என்ன திசை அப்படின்னா அதே சனி திசை குரு புத்தி குரு அந்த இடத்துலையே குழந்தையை கொடுத்தது. இப்போ நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா இது திதி சூனியமாயிருச்சு. அதாவது சஷ்டி திதியில் பிறந்தது. சஷ்டி திதியில் பிறந்தால் சிம்மமும் மேஷமும் திதி சூனியம். அப்போ 5ஆம் இடம் திதி சூனியம் ஆயிடுச்சு. 5ல் சனி பாவ கிரகம் இருக்குது. அது செவ்வாய் சனி ஒரு பாவகத்தில் சேரக்கூடாது அப்படின்னால நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா இவருக்கு குழந்தை பேர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இவருக்கு திருமணம் நடந்து 25ல் திருமணம் நடந்தது. 2026லேயே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது. அப்போ குழந்தையை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணால் நம்ம படித்த 5ஆம் இடத்து குரு பார்க்குது அப்படின்னால நம்ம இந்த போல் விதிகளை நம்ம சொல்லி அந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 5ஆம் இடத்துல நீச குரு சனியை குரு பார்க்குது அப்படின்னால அது எப்படி அப்போ அந்த குழந்தையை கொடுக்கும்? அதுக்கு விளக்கம் தர முடியுமா? ஆனால் அங்கே நீச்சமாயிட்டு இல்லை, நீச்சமான பலம் இழந்துருச்சுன்னு அர்த்தம். குருவின் பார்வை இருந்தாலும் அது திதி சூனியமாயிருச்சு. அப்போ அங்கே பலம் இழந்துருச்சுன்னு தானே அர்த்தம். எப்படி அப்போ அந்த இது திதி சூனியம். சஷ்டி திதியில் பிறந்தாவே 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவருக்கு குழந்தை பேர் கொடுக்கக்கூடாது, குழந்தை பேர் இருக்காது. ஆனால் நம்ம படித்த ரூல்ஸை வச்சுட்டு நம்ம பலன் சொல்ல முடியாது. அது சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சரி வரும். ஆனால் நான் என்னங்கிறேன், லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் குழந்தை பேருன்னு நான் முதல்லையே சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த திசைநாதன் யார்? சனி பகவான் லக்னாதிபதியான குருவை பார்க்குது. அதனால அதாவது சனி திசையில் குழந்தையை கொடுத்துருக்கு. சனி திசை அதே குரு புத்தியில் இப்போ 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி போய் 10க்கு போயிடுச்சு. அந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னா இங்கேருந்து அவிட்டம் சதயம் ராகு சாரம் வாங்கி ராகு 3ல் இருக்கிறதுனால ராகுல குழந்தை கொடுக்கல, 5ஆம் இடத்தை சம்மந்தப்படலை. ராகுக்கு அடுத்தது குரு 5ஆம் இடத்தை பார்த்தது. அதனால அதாவது குரு புத்தி லக்னாதிபதியை குரு அந்த இடத்துலையே குழந்தையை கொடுத்தது. அடுத்த குழந்தையும் அதே போல தான் சனி திசை குரு புத்தி சனி அந்த இடத்துல குழந்தையை கொடுத்தது. அது 11/10/2027 27. அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா 2007 சாரி 2007 சரி 2006 2007 அதாவது 10ஆவது மாதம். இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய அனுபவத்தில் பெற்றது, அதாவது என்னுடைய ஆராய்ச்சியில் கற்றது பலருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரங்கத்தில் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். திருமண காலம்னா 9-5-1 சம்மந்தப்படாமல் திருமணம் இல்லை. அதே போல் குழந்தை பேருக்கு லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அதாவது 1-5-9 திசை புத்தி ராகு அதாவது திசை புத்தி அந்தரம் சம்மந்தம் இல்லாமல் குழந்தை பேர் இல்லை. அதே போல் பிரிவு ஜாதகம் ஒரு ஜாதகம் பிரிவா அப்படின்னு கேட்டால் அதாவது 2, 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக பார்க்கணுன்னா புதனும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போனால் அவங்களுக்கு இருதாரம் அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். நம்ம படித்ததை வச்சுட்டு 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 2ஆம் அதிபதி கெட்டு போச்சு, ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, அதனால் திருமண தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் எடுக்காதீங்க. அதே போல் பாருங்கள், இந்த ஜாதகத்தில் புதன் கெட்டு போகல,
7ஆம் அதிபதியான புதனும் கெட்டு போகல. அதனால் இவங்களுக்கு பிரிவு இல்லை. சரி, இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா அப்படின்னா, இந்த ஜாதக பலன் சொல்லும்போது நம்ம சொல்கிறோம்ல, சொந்த வீடுனா 4ஆம் இடம். 4ஆம் அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்குது? 11 லாபஸ்தானத்தில் தான் ஒன்று இருக்காது. அதாவது அந்த 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்தில் செவ்வாய் போய் 4ஆம் அதிபதியை சந்திரனோட பார்க்குதா. அப்போ இவருக்கு பூர்வீக சொத்து தான் 1, 2, 3 சொத்து இருக்குது. சனியை நீச்சல் பண்ணி 3 சொத்து பூர்வீக சொத்து இருக்குது. ஆனால் இவர் பேர் இல்லை, பூர்வீக சொத்து 3 சொத்து இருக்குது. அதை வச்சு இவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். இவர் என்ன வேலை செய்வார் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு, அதாவது 10ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 10ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்குறோம். 10ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கு? இங்கே பார்த்தா சுக்கிரன், இங்கே இருந்தால் மிருகசீரிடம், அதாவது கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு. செவ்வாய் 6ல் இருக்குது, 5ல் இருக்குது. அந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு? அசுவினி கேது சாரம் வாங்கி கேது 9ல் இருக்குது. அந்த ராகுவோட சேர்ந்து பார்க்குது. அதாவது 10ஆம் இடத்த இவர் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சிட்ருக்கார். அப்படிங்கிற ராகு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் அது சம்மந்தமான வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போல் அதே போல் இவருக்கு கார்னர் சொத்தா அப்படின்னா, இந்த குரு வக்கரமாக இருந்தால் கார்னர் சொத்துன்னு சொல்லுங்கள். அதே போல் 4ஆம் அதிபதி 4 கார்னர் இருந்தால் கார்னர் சொத்துன்னு சொல்லுங்கள். செவ்வாய் 4 கார்னர் இருந்தால் கார்னர் சொத்துன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி குரு வக்கரமாக இருக்கிறதுனால இங்கே வந்துடும் இல்லையா, அப்போ அவர் கார்னர் சொத்துன்னு சொல்லுங்கள். 3 சொத்து இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதான் 4ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை சொத்து. 4ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம். அதே போல் செவ்வாயும் கிடக்கூடாது. செவ்வாயும் கெட்டிருந்தேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி போட்ட ஜாதகத்தில் அவர் வாடகை வீடுன்னு சொன்னேன். நான் இதுக்கு சொந்த வீடுன்னு சொல்கிறேன். இது போல் ஜாதக பலன் சொல்லுங்கள். நன்றி. என்னை பேச வைத்து பலர் அறிய வாய்ப்பளித்த ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அகத்திய ஜோதிட அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன்.